இளமதி, அழறியா? என்ன ஆச்சுன்னு சொல்லு. நான் ஒரு ராசி இல்லாதவ. நான் ஆசைப்பட்டது எதுவுமே என் வாழ்க்கையில நடக்காது. என்ன விட்டுரு நர்மதா. என்ன எந்த கேள்வியும் கேட்காத. தயவு செஞ்சு போயிடு. ஏ, நாம என்ன உறவுக்காரங்க மாதிரியா பழகிட்டு இருக்கோம்? அதையும் மீறி ஒரு ஃப்ரெண்டா தானே பழகிட்டு இருக்கோம். எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி. உன் மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். நீ அழற அளவுக்கு இப்ப என்ன நடந்துருச்சு சொல்லுடி. பரம பரம பரமநந்தனுக்கு என்னடி? ஏதாவது அடிபட்டுருச்சா? அதுக்குதான் நீ இப்படி அழுவுறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேற என்ன? பரமன பரமன நான் நீ விரும்புறேன். இளமதி, விளையாடாத. நிஜமாதான் சொல்றியா? ஏ, இதுல போய் யாராவது விளையாடுவாங்களா? உண்மையதான் சொல்றேன். எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்க. இதுக்கு ஏண்டி அழற? நான் போய் முதல்ல அம்மா கிட்ட சொல்றேன். அம்மா, வேணாம் வேணாம், தயவு செஞ்சு அமைதியா இரு. ஏய், நானே பெரிய குழப்பத்திலயும் குற்ற உணர்ச்சியிலயும் இருக்கேன். என்னடி இப்படி குழப்புற? பரமநந்தனை லவ் பண்றேன்னு சொல்ற, அப்புறம் என்ன உனக்கு குழப்பம் குற்ற உணர்ச்சிலாம்? இல்ல நர்மதா, கோவிலுக்கு போனப்ப நடந்த விஷயங்கள்ல பரம மேல என்னையே அறியாம ஒரு ஈடுபாடு வந்துருச்சு. ஆனா அசோக்கோட நான் இருந்த நாட்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. அதனாலதான் குற்ற உணர்ச்சியா இருக்கு. இங்க பாரு, உன் மனசு படுற போராட்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுதுடி. ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீ இப்படி முடிவு எடுத்திருக்கிறத நினைச்சு அசோக்கோட ஆத்மா கண்டிப்பா சந்தோஷம்தான் படும். நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தான் அவர் நினைப்பாரு. ஏன் இப்ப கூட உங்க அப்பா என்ன கோயிலுக்கு சும்மா பாத யாத்திரை போயிருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ எப்படியாவது பரமநந்தனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கணும்னு தான் அவர் பாத யாத்திரை போயிருக்காரு. அது உனக்கு தெரியுமா? நிஜமாவா சொல்ற? ஆமா இளமதி, நீ மட்டும் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டனா நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதுவும் பரமநந்தனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு சந்தோஷப்படும் தெரியுமா? அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதி குதின்னு குதிக்கும். எல்லாம் சரிதான், ஆனா என் காதலை வெளிப்படுத்துற சூழல் அங்க அமையலையே. பரமனுக்கும் பிரியாவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ண நாளே குறிச்சிட்டாங்க. அச்சோ, அதெல்லாம் விடு. உன் காதல அண்ணன் கிட்ட சொல்லிடு. மத்தது எல்லாத்தையும் பரமண்ண பாத்துக்கோ. இல்ல, கலாமா எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கணும்னு ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அவங்க ஏதாவது தப்பா நினைச்சிட்டா? ஏய், இங்க பாரு, அடுத்தவங்கள பத்தி யோசிச்சா நம்மளால வாழ முடியாது. அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுரு. பரமண்ண உன் மேல பைத்தியமா இருக்காரு. அவர் உனக்கானவர்டி, உனக்குன்னே வாழ்றவரு. உண்மையிலேயே சொல்றேன், உன்னோட இந்த மனமாற்றம் ரொம்ப நல்ல விஷயம். தயவு செஞ்சு அவரை விட்டுறாத. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உன்னோட இந்த முடிவுல இருந்து மாறாத இளமதி. அதான் பரமனை கோவில்ல பார்த்தப்ப கூட என்னால எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா நான் கலாமா வீட்டுக்கு போயிருந்தப்போ நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு நர்மதா. இங்க பாரு, உன்னால நேர்ல தானே அவர்கிட்ட சொல்ல முடியல. அவரை பார்க்காம உள்ளவ அவர்கிட்ட சொல்லு. அத எப்படி திரும்பி நின்னா? திரும்பி நின்னாவா? அப்படியே போட்டனு வையே. ஆள பாரு, போன்ல சொல்றீ. போன்லயா? ஏன் நேர்ல சொல்லி மேடம் ரொமான்டிக்கா கட்டி பிடிக்கலாம்னா யோசிச்சு வச்சிருந்தீங்களோ? ஏய், என்ன நர்மதா நீ வேற. இங்க பாரு, நீ என்ன பண்ணுவன்ல எனக்கு தெரியாது. உடனே நீ பரமநந்தனுக்கு கால் பண்ணி நீ லவ் பண்ற விஷயத்த சொல்ற. வேணா நர்மதா, பரம நேர்ல வரும்போது நான் சொல்றேனே. ஐயோ, ஹே, நேர்ல வந்தா சொல்ல முடியலன்னு சொல்ற. இப்ப போன்ல சொல்லுனா அதையும் தள்ளி போடுற. இதெல்லாம் வேலைக்காகாது. இப்ப நீ சொல்லியே ஆகணும். போன் எடு, போன் எடு, போன் எடு, எடு போன. அட எட்ரி.
ஏய் சொன்னா கேளு நர்மதா, வேண்டாம். நீ சும்மா இரு. சண்டைக்கோழி, சண்டைக்கோழி சொல்லு. இந்த பேசு பேசு பேசு. ஏய் பேசுடி. ஐயோ சொல்லுடி. ஏய் பேசுடி. ஹலோ சொல்லு, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, என் கைப்பட்டு தெரியாம கால் வந்துருச்சு. டிங்கு இப்பவே சொல்லு. ஏய் ஆமா, கோயில் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன். அதுக்குள்ள பிரியா கால் பண்ணிட்டா, நான் வர கிளம்பிட்டேன். ஆமா என்ன விஷயம் சொல்ல வந்த? அது ஏய் சொல்லுடி, சொல்லு சொல்லு சொல்லு. ஆமா, பிரியா எதுக்கு உன்னை கூப்பிட்டா? இருவனை வெறுப்பேத்துறேன். ஓ அதுவா, அது பிரியாவுக்கு என்ன பார்க்காம இருக்கவே முடியலையா. சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலான்னு என்ன வர வச்சு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு ஒரே தொல்லை பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்ல, ஸ்வீட்டா எடுத்து ஊட்டுறா. சரி சரி, நீ என்னமோ சொல்ல வந்திய, என்னது? ஒன்னும் இல்ல, உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன், இப்ப மறந்துருச்சு. எனக்கு ஞாபகம் வந்தா கால் பண்றேன். ஏய் என்னடி இப்படி சொதப்புற? இங்க பாரு, என் இடத்துல இருந்து பார்த்தாதான் உனக்கு புரியும். என்னால அவன்கிட்ட சொல்ல முடியல. சும்மா என்ன போட்டு படுத்தாத. சரி சரி, நான் ஒத்துக்கிறேன். நீ ஒண்ணு பண்ணு, இந்த போன்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடு. நான் தான் நேர்ல சொல்றேன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் என்ன போட்டு இப்படி அவசரப்படுத்துற? இங்க பாரு, நீ இத்தனை நாள் தள்ளி போட்டதே ரொம்ப தப்பு. இதுக்கு மேல எல்லாம் தள்ளி போடக்கூடாது. எனக்கு தெரியாது, நீ வாய்ஸ் மெசேஜ் இப்பயே பண்ற. அந்த மெசேஜ மட்டும் பரமண்ண பாத்துச்சுன்னு வை, அப்படியே பறந்து வரும். போடு 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 போடு. அப்படியா சொல்ற? ஆமாடி, அப்படி தாண்டி பேசுடி. சரி நீ போ, நான் பேசி அனுப்புறேன். இல்ல இல்ல, எனக்கு உமலால நம்பிக்கை இல்ல. நான் இருக்கும் போது நீ அனுப்பு. இந்தா. பரமா, பின்னாடி போட்டு வச்சிருக்கிற ரசீது புக்கெல்லாம் கொஞ்சம் மாத்தணும் பரமா. ஒரே குப்பையா இருக்கு. நீயாவது கொஞ்சம் போய் என்ன ஏதுன்னு பாரு. சரிம்மா, நான் போய் பார்க்கறேன். பரமா, நான் தான் இளமதி பேசுறேன். ஊர்ல இருந்து வந்ததுல இருந்தே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது என்னன்னா, அமைதியா இருக்கத சொல்லு. சொல்லுடி. நான் உன்னை மனசார விரும்புறேன் பரமா. நாம ஒண்ணு சேர்ந்து நல்லபடியா வாழணும் பரமா. பரமன் பாத்துடுச்சுடி, இப்ப கால் வரும் பாரு. நான் இளமதி பேசுறேன். கோவிலுக்கு போயிட்டு ஊர்ல இருந்து வந்ததுல இருந்தே நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது என்னன்னா, நான் உன்னை மனசார விரும்புறேன் பரமா. நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து நல்லபடியா வாழணும். அப்படின்னா ஓ மனசுலயும் காதல் வந்துருச்சா? இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் நான் அவ்வளோ பிளான் பண்ணேன். பரமனுக்கு கல்யாணம்னு தெரிஞ்சும் நீ இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கேன்னா இது ரொம்ப பெரிய ஆபத்து. இத உடனே தடுத்தாகணும்.